நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எதுக்குன்னா பேக்கிங் டெஸ்ட்டு. நான் ஆயில் லைட்டாக லீக் ஆகக்கூடாது, சும்மா லைட்டாக போட்டுருந்தேன் மேலாட்டம் இன்னொன்று போட்டுருந்தேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு பேக்கிங். இது கிழிஞ்சாலும் உங்களுக்கு ஆயில் வந்து லீக் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அதெல்லாம் போர்ட் பேக்கிங் போட்டாச்சு. அடுத்தது நம்ம போர் தான் உட்கார வைக்கணும். ஓகேவா? போரை நல்லா உள்ளே தொடச்சிட்டோம். உள்ளே தொடச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக உள்ள ஆயில் போடுவோம். ஓகேவா? லைட்டாக ஆயில் போட்டுட்டு ரிங்ஸு கரெக்டாக உட்காரணும். ஏன்னா லைட்டாக பிஸ்டனை எடுத்துட்டு கரெக்டாக உட்கார வைக்கணும். ஓகேவா? போரை உட்கார வச்சிட்டோம். நான் கையில் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைமிங் செயின் பேடு டைமிங் செயின் பாரு. இந்த சைடு ஒரு பேடு வரும், அந்த சைடு ஆப்போசிட் ஒரு பேர் வரும். ஓகேவா? பேடு போட்டாச்சு. இதுக்கு ஒரு பேக்கிங் வரும், ஹெட் பேக்கிங் வரும். இதுதான் அந்த ஹெட், ஆட்டோ ஹெட்டு. ஓகேவா? இதுதான் கேன் ஷாப்ட்ன்றது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா வண்டியில் வந்து ஆயில் வந்து இங்கே சர்க்குலேஷன் ஆகும். சர்க்குலேஷன் ஆகும்போது பேரிங் ஃபுல்லாக ஆயில் போகணும். ஏன்னா நம்ம அந்த ஆயில் சீலை போட்டோம்னா, இந்த சீலை எப்படி போட்டோம்னா ஃபுல்லாக ஆயில் போகாது. இதுதான் குதிரை. இந்த குதிரை, இது ஒரு குதிரையோட பின்னு. ஓகேவா? இந்த குதிரை இந்த இடத்துல உட்கார வைக்கிறோம். இதுதான் அந்த ரன்னிங் ரேஸ் குதிரை. பார்த்தீங்களா? இந்த குதிரையை உட்கார வச்சிட்டோம். இது பின்னு, இது உள்ள செட் பண்ணுறோம். அவ்வளோதான். இங்கே செட்டிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரூவும் போட்டாச்சு. ஹெட் வந்து மாட்ட போகிறோம். ஓகேவா? பேடு லைட்டாக இடிக்கும் ப்ரோ. இந்த சைடு லைட்டாக உள்ள தள்ளி விட்டு உட்கார வச்சிட்டிங்களா?